Good evening students, welcome to Adda247 Tamil. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது TANGEDCO TNEB AE எக்ஸாமோட பார்ட் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் MCQ கொஷின்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாரும் வந்து சில கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய பவர் பாயிண்ட் வாய்ஸ் எல்லாமே வந்து ஆடிபிளாக இருக்குது தானே? ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் பியில் நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். குட் ஈவினிங் சார், கோகுல் சார், குட் ஈவினிங் சார். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் கோட் பார்க்கலாம். மூவ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். You can only grow if you are willing to feel awkward and uncomfortable when you try something new. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம முன்னேற மாட்டோம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் வந்து வெற்றியை நோக்கி போகும். அது வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வளர்ச்சியை நோக்கி போக முடியும். ஸோ இன்னைக்குள்ள ஆஃபர் வந்து பார்க்கலாம், ஸ்மார்ட் இந்தியா ஆஃபர். ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y402 அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா Y402 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 77% ஆஃபர் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா Megapacks, லைவ் கிளாஸஸ், வீடியோ கோர்சஸ், டெஸ்ட் சீரீஸ், புக்ஸ் அண்ட் இபுக்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரீஸை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நமக்கு டிஎன்இபிக்குனே வந்து நம்ம வந்து சிலபஸ் வந்து அதுபடி ஃப்ரேம் பண்ண டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 5 செட்ஸ் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y402 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, சரவணன் சார் குட் ஈவினிங் சார், பிரதீப் சார் குட் ஈவினிங், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு 20 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இம்ப்ளைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ, no heat enters or leaves the system. Option B, the change in internal energy equals the external work done. Option C, all work is mechanical. Option D, energy is conserved. ஸோ வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து energy can neither be created nor be destroyed, but it can be transformed from one form to another form. So option D தான் வந்து கரெக்டான ஆன்சர். energy is conserved தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இஃப் P is the pressure, U is the internal energy and dV is the volume increase of a system. ஸோ நமக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஹீட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன். ஸோ அதுலேருந்து நம்ம இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ஹீட் இஸ் ஈக்குவல் டு heat வந்து supplied or added is equal to internal energy plus work done. ஸோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு internal energy கேட்டிருக்காங்க. internal energy du is equal to heat minus work done. ஓகேங்களா? ஸோ heat வந்து dq. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் ஒன்க்கு டி வந்து கரெக்டான ஆன்சர். நமக்கு வந்து ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ du ஈக்குவல் டு dq மைனஸ் pdv. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து எதை வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியா, சார்ஜா, மொமெண்டமா, மாஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. ஸோ எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. யுவராஜ் வந்து கேட்டிருக்கீங்க, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், டிஎன்இபியில் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாமல் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சார் யுவராஜ் சார் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சவங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்து வாங்க. க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன நம்ம பார்த்தோம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம 3 சிஸ்டம் பார்த்தோம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ பெர்மிட்ஸ் த பாசேஜ் ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர் அக்ராஸ் த பவுண்டரிஸ். ஸோ வந்து எனர்ஜியும் மேட்டரும் வந்து கிராஸ் பண்ண பெர்மிட் பண்ணும் அப்படின்னு ஆப்ஷன் ஏ சொல்லுது. ஆப்ஷன் பி என்ன சொல்லுது? டஸ் நாட் பெர்மிட் த பாசேஜ் ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர் அக்ராஸ் த பவுண்டரிஸ். ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? எனர்ஜி அண்ட் மேட்டருமே வந்து கிராஸ் பண்ண சொல்லுது, கிராஸ் பண்ண பெர்மிட் பண்ண சொல்லுது. பி வந்து பெர்மிட் பண்ணாதுன்னு சொல்லுது. ஆப்ஷன் சி வந்து பெர்மிட்ஸ் த பாசேஜ் ஆஃப் எனர்ஜி அக்ராஸ் த பவுண்டரி பட் டஸ் நாட் பெர்மிட் த பாசேஜ் ஆஃப் மேட்டர். ஸோ ஆப்ஷன் சி என்ன சொல்லுது? எனர்ஜி வந்து கிராஸ் பண்ண பெர்மிட் பண்ணும், பட் மேட்டர் பாசேஜ் ஆஃப் மேட்டர் வந்து பெர்மிட் பண்ணாதுன்னு சொல்லுது. ஆப்ஷன் டி வந்து permits the passage of matter across the boundary but does not permit the passage of energy. மேட்டர் வந்து பெர்மிட் பண்ணும் பட் டஸ் நாட் வந்து இது பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஆப்ஷன் 4th வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் க்ளோஸ்டு சிஸ்டம். நான் அந்த இதே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஓப்பன் சிஸ்டமில் வந்து எல்லாமே வந்து பெர்மிட் பண்ணும். க்ளோஸ்டு சிஸ்டமில் வந்து மாஸ் மட்டும் பெர்மிட் பண்ணாது. ஸோ அப்படி பார்க்குறதுல வந்து டஸ் நாட் பெர்மிட் பேசேஜ் ஆஃப் மேட்டர். மற்றபடி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெர்மிட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. A gas expands under constant pressure from volume V1 to volume V2. The work done by the gas. ஸோ நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கு, வால்யூம் வந்து V1ல இருந்து V2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து ஒர்க் டன் வந்து எப்படி சொல்லுவோம்? நம்ம வந்து ப்ரெஷர் எப்படி வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறது தான் இந்த இது. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. 5th ஒன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, வால்யூம் வந்து V1 அண்ட் V2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒர்க் டன் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து V2 மைனஸ் V1. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒர்க் டன் இஸ் கிவன் பை P மைனஸ் V2 மைனஸ் V1ங்கிறது வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 5th வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். A given system undergoes a change in which the work done by the system equals the decrease in the internal energy. The system must have undergone. என்ன கொடுத்துருக்காங்க நம்ம இன்னொரு தடவை ரீட் பண்ணலாம். ஒரு given system கொடுத்துருக்காங்க. undergoes a change in which the work done by the system. அதில் வந்து ஒர்க் வந்து பண்ணுறாங்க. work done by the system equals என்ன ஈக்குவல் பண்ணியிருக்காங்க? ஈக்குவல்ஸ் the decrease in the internal energy. ஸோ டிக்ரீஸை வந்து நம்ம நெகட்டிவாக சொல்லலாமா? ஸோ decrease in internal energy the system. அந்த சிஸ்டம் என்ன சேஞ்ச் வந்து அண்டர்கோ ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐசோதெர்மல் சேஞ்ச், ஆப்ஷன் பி adiabatic சேஞ்ச், ஆப்ஷன் சி ஐசோபாரிக் சேஞ்ச், ஆப்ஷன் டி வந்து ஐசோகோரிக் சேஞ்ச். ஸோ சிக்ஸ்த்துக்கு வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல்னா நம்மளுக்கு என்ன வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும், அப்படிதானே? டெம்பரேச்சர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஒர்க் டன் நடக்கும். கண்டிப்பாக ஒர்க் டன் வந்து நடக்கும் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது. அப்போ வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி வராது, அப்படிதானே? நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அடியபெட்டிக் சேஞ்ச் பார்ப்போம். அடியபெட்டிக் சேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒர்க் டன் வந்து 0. ஏன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு நடக்காது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வந்து 0. ஓகேங்களா? அப்போ வந்து என்னது? Q is equal to 0. நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் Q is equal to இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன்.
ஸோ அப்போ Q வந்து 0 ஆச்சுன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வந்து அடியபெட்டிக் ப்ராசஸில் தான் வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு நெகட்டிவ் டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி வரும். ஓகேங்களா? ஸோ அடியபெட்டிக் செயின் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஐசோபாரிக்கில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோகோரிக்கில் வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 6க்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எல்லாரும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 6க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சார். சி போட்டிருக்கீங்க. நான் வந்து இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒர்க் டன் பை த சிஸ்டம் வந்து ஈக்குவல்ஸ் டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்பெசிஃபிக், நான் அது வந்து கிளாஸ்லேயே சொன்னேன். ஸோ வந்து நமக்கு வந்து 2 ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கு. ஸோ வந்து ஐடியல்னு சொல்லியிருக்கீங்க. the difference between two specific heat Cp minus Cv is equal to R. This reaction is valid for. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. பட் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து சிபி மைனஸ் சிவி இஸ் வேலிட் ஃபார், நம்ம வந்து பர்ஃபெக்ட் கேஸஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் கேஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 1 செகண்ட், ஸ்ட்ரக் ஆகுது. சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது. 1 செகண்ட். சாரி, ஸ்ட்ரக் ஆகுது. 1 செகண்ட். ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து ஃபார் கேஸஸ்க்கு வந்து நம்ம வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். கேக்குதா? நம்ம வந்து ஃபார் அ பர்ஃபெக்ட் ஆர் ஐடியல் கேஸ், ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்க்கும்போது பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி நம்ம லாஸ் வந்து பார்க்கும்போது ஃபார் அ பர்ஃபெக்ட் கேஸ் ஆர் அன் ஐடியல் கேஸ் தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி வந்து ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கேக்குதா? இந்த ஸ்ட்ரக் ஆகுதா?
எனக்கு இங்க சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸ்ல பார்த்தோம் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அது ரெண்டுக்குள்ள ஈக்குவேஷன் சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்னு நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதுக்குரிய இதுதான் நான் வந்து கொஸ்டின் போட்டிருக்கேன். இஸ் வேலிட் ஃபார் ஐடியல் அண்ட் பர்ஃபெக்ட் கேசஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம வந்து சிபி பை சிவி அடியபெட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி தான் நான் அந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஓகே, வேல்யூ ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் first option 1 வந்து 0.082 liter atom, option 2 வந்து 0.987 calories per mole per Kelvin, option 3 வந்து 8.3 joule per mole per Kelvin, option 4 வந்து 8.3 energy per mole per Kelvin. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நமக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் நம்ம கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து ஜூல்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த யூனிட் வந்து நம்ம ஜூல்ஸ்ல சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிலோ ஜூல் பெர் கிலோ மோல் ஓகே. ஸோ வந்து கிலோ ஜூல் கிலோ மோல் போடலாம், இல்லைன்னா ஜூலில் இருக்கிறனால ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின் அப்படின்னு வந்து போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின், ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன? ஆப்ஷன் ஏ அக்கர்ஸ் இன் அ மிக்சர் ஆஃப் 2 or more gases. ட்ரிபிள் பாயிண்ட் இல்லைன்னா ஆப்ஷன் பி இஸ் த பாயிண்ட் வேர் 3 phases exist together. ஆப்ஷன் சி அக்கர்ஸ் இன் சப்ளிமேஷன். ஆப்ஷன் டி none of the above. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த பாயிண்ட் வேர் 3 phases exist together. ஓகேங்களா? ஓகே, எல்லாரும் கரெக்டாக சொல்றீங்க. நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின்குள்ள போகலாம். The property of the system that does not change during an adiabatic change is. ஸோ வந்து அடியபெட்டிக் ப்ராசஸில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர், ஆப்ஷன் பி வால்யூம், ஆப்ஷன் சி ப்ரெஷர், ஆப்ஷன் டி வந்து ஹீட். ஸோ 10th கொஸ்டினுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம் எது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம ஐசோதெர்மல் சொல்லுவோம். டெம்பரேச்சருக்கு வந்து ஐசோதெர்மல். ஸோ இது வந்து வால்யூம்னா ஐசோகோரிக், ப்ரெஷர்னா ஐசோபாரிக். ஸோ ஹீட் தான் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாயில்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் இன். ஸோ பாயில்ஸ் லா வந்து என்ன, அது வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து எங்க அப்ளிகபிள் இருக்கும் அது வந்து நீ கிளாஸ்ல சொன்னேன். ஸோ ஆப்ஷன் ஏ ஐசோகோரிக் ப்ராசஸ், ஆப்ஷன் பி ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஆப்ஷன் சி ஐசோபாரிக் ப்ராசஸ், ஆப்ஷன் டி ஐசோடோனிக் ப்ராசஸ். அது என்னன்னு நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாயில்ஸ் லானா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். பாயில்ஸ் லானா என்னது?
pressure is option 11th க்கு so 11th க்கு வந்து B தான் கரெக்டான ஆன்சர் ஐசோதெர்மல் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ வந்து பாயில்ஸ் லா படி ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம் ஸோ நமக்கு வந்து அதுக்கு அப்ளிகபிள் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு சைக்கிள் டயர் பர்ஸ்ட் சடன்லி திஸ் ரெப்ரசன்ட் ஒரு சைக்கிள் டயர் வந்து சடனாக பர்ஸ்ட் ஆயிடுச்சு அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆப்ஷன் பி ஐசோபாரிக் ப்ராசஸ் ஆப்ஷன் சி ஐசோகோரிக் ப்ராசஸ் ஆப்ஷன் டி அடியபெட்டிக் ப்ராசஸ் ஸோ 12th கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஸோ நமக்கு வந்து ஒரு சைக்கிள் டயர் இருக்கு ஸோ அதில் வந்து மாஸ் வால்யூம் டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ அது வந்து சடனாக வந்து பர்ஸ்ட் ஆகுது அப்போ வந்து அது என்ன ப்ராசஸில் வந்து இதாக இருக்கும் ஸோ 12th வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ் தான் கரெக்ட் ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகிறனால வால்யூம் அண்ட் ப்ரெஷர் வந்து இதாகும் ஸோ இதில் வந்து ஹீட் மட்டும்தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது ஸோ வந்து நமக்கு வால்யூம் இதாகும் போது நமக்கு வந்து இது வந்து பர்ஸ்ட் ஆகுது ஸோ வந்து வித்தின் ஸ்மால் லிமிட்டட் டைமில் வந்து இந்த ப்ராசஸ் அக்வயர் ஆகிறனால இது வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் 12th வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சார் கோகுல் சார் ஆப்ஷன் பி வந்து வராது பி வந்து இதில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடந்து பர்ஸ்ட் ஆகுது ஸோ வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம் ஸோ ஆல் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி அண்டர் ஸோ எல்லா கேஸஸும் வந்து ஈக்குவலாக ஐடியலாக பிஹேவ் பண்ணும் எந்த கண்டிஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ லோ ப்ரெஷர் கண்டிஷன் ஆப்ஷன் பி ஹை ப்ரெஷர் கண்டிஷன் ஆப்ஷன் சி வேக்யூம் கண்டிஷன் ஆப்ஷன் டி சூப்பர் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஸோ வந்து எந்த கண்டிஷனில் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்கோம் ஸோ 13th வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்க ஆப்ஷன் ஏ லோ ப்ரெஷர் கண்டிஷன் ஸோ ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் கண்டிஷனில் தான் வந்து எல்லா கேஸஸும் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணும் ஓகேங்களா ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர் கண்டிஷனில் வந்து எல்லா கேஸஸும் ஈக்குவலாக வந்து பண்ணும் எல்லாருக்கும் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஸோ வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் சி வேல்யூ பார்த்தோம் ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் ஆப்ஷன் பி ப்ரெஷர் ஆப்ஷன் சி வால்யூம் ஆப்ஷன் டி மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ 14th ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் தான் கரெக்டான ஆன்சர் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்பெசிஃபிக் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்க்கலாம் ஸோ டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மாஸில் வந்து பெர் யூனிட் மாஸ்க்கு வந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஹீட் ரெக்யர்டு தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் ஓகேங்களா ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் டெம்பரேச்சர் ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 bar இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 பாரோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்கோம் ஸோ வந்து 14th வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 15th கொஷின்குள்ளே போகலாம் ஸோ 15th கொஷின் வந்து 1 bar is equal to ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து 1.0197 kgf per centimeter square அப்படி இல்லைன்னா 750.06 mm of mercury இல்லைன்னா 0 இல்லைன்னா தேர்ட் வந்து 1.033 இல்லைன்னா 760 mm of mercury ஃபோர்த் வந்து 100 kgf per
சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 15க்கு வந்து 1 bar is equal to 150.06 mm of mercury அப்படி தானே வரும், 160 வரும். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1 bar is equal to. One bar is equal to 150. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15க்கு ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 150.06 mm of mercury. ஓகேங்களா? 15க்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். 150.06 mm of mercury. 1 bar is equal to. ஓகேங்களா? சரவணன் சார் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 15க்கு ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 150.06 mm of mercury. ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் கரெக்ட். Uh, 150.06 தான் கரெக்ட். நான் வந்து 1 bar கேட்டிருக்கேன். ஸோ 1 bar is equal to 750.06 mm of mercury தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரவணன் சார் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 150 தான் கரெக்டான ஆன்சர். 160 வராது. ஓகேங்களா? 160 mmனா 1.01 சம் பார்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 bar தான் சொல்றேன். 1 bar equal to 750.06 mm of mercury. ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகேங்களா? நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதில் வந்து நம்ம தெரியாத விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாரும் வந்து ஒவ்வொன்றா தான் லேர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16th கொஷின்குள்ளே போகலாம். When heat is transferred from one particle of hot body to another by actual motion of the heated particles, it is referred to as heat transfer by. ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் ஹாட்ல இருந்து ஒரு இதில் இருந்து இன்னொரு இதில் வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இல்லைன்னா கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷன் வந்து நமக்கு வந்து சாலிட் பார்ட்டிகிள்ஸில் வந்து நடக்கும். ஸோ கன்வெக்ஷன் வந்து மூவிங் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் நடக்கும். ரேடியேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு மீடியம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கிறது தான் ரேடியேஷன். ஸோ இந்த இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து one particle of hot body to another by actual motion. ஸோ நமக்கு வந்து சாலிட்ல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அது வந்து கண்டக்ஷன். மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் வந்து நமக்கு நடந்துச்சுன்னா அது வந்து கன்வெக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ 16th வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ள போகலாம். அதுதான் வந்து ஹீட் கண்டக்ஷன் டஸ் நாட் அக்வர், எதுல நடக்காது, இதுக்கு முன்னாடி நடந்ததுல எதுல நடக்கும் பார்த்தோம். ஸோ ஹீட் கண்டக்ஷன் டஸ் நாட் அக்வர் எப்போ? ஆப்ஷன் ஏ, if a physical body is impermeable to any kind of rays. Option B, if the parts of a body are not in motion related to one another. If the bodies are kept in vacuum. Option D, if the temperatures of the two bodies are identical. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் கண்டக்ஷனோட நம்ம வந்து இதை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டஸ் நாட் அக்வர் எப்போ நடக்காது அப்படின்னு நம்ம பார்ப்போம். செவன்டீன்த்துக்கு வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெண்டு டெம்பரேச்சரும் ஈவனா இருந்துச்சுன்னா வந்து நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. சரவணன் சார் வந்து கன்வெக்ஷன் சொல்லியிருக்கீங்க. சார் வந்து சாலிட்ஸுக்கு வந்து சாலிட்ல இருக்கிற பார்ட்டிக்கிளில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகேங்களா? அதனால அது வந்து கண்டக்ஷன் நான் சொன்னேன். 17th வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. ஓகேங்களா? ஒரு ஹாட் டெம்பரேச்சர் ஒரு கோல்ட் டெம்பரேச்சர் வந்து இருந்ததா நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டுவர்ட்ஸ் த எண்டுக்கு வந்திருக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ தெர்மோடைனமிக் சிஸ்டம்? ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு யோசித்து நீங்க பதில் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ப்ரெஷர், ஆப்ஷன் பி வால்யூம், ஆப்ஷன் சி டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி வந்து டென்சிட்டி. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எயிட்டீன்த் வந்து ஆப்ஷன் பி வால்யூம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எயிட்டீன்த்துக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். Extensive property depends on the size or amount of the system. So 18th வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிவ்னா என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ தெர்மோடைனமிக் சிஸ்டம்? ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ வால்யூம், டெம்பரேச்சர், மாஸ், எனர்ஜி. ஸோ வால்யூமும் வந்து இதில் மாஸ் இருக்குது, இது மாஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ இதுக்கு 19th வந்து ஆன்சர் வந்து 19th வந்து ஆன்சர் வந்து என்னது? எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் பி தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னையோட எம்சிக்யூஸ் வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம அந்த டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த மாலிகுலர் கொலிஷன் வந்து கன்வென்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷனை நம்ம இன்னொரு தடவை நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. நமக்கு நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல வந்து நம்ம தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ 19th டெம்பரேச்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சீரீஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்கல்டி கோட் Y402 வந்து நீங்கள் அப்ளை பண்ணி டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு சிவில், மெக், ட்ரிபிள்இ ப்ளஸ் இசிஇ இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து 5 sets ஆஃப் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் TNEB TANGEDCO. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க.
ஸோ நம்ம வந்து நாளைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து கிளாஸில் வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ADA247 தமிழ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் MCQஸோட நம்ம நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.